என் பேர் ரேணுகா. எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. திருமண வாழ்க்கையில நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். சமீபத்தில அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இல்லற வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாத ஆயிட்டாரு. லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. நானே நெருங்கி போனாலும் தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்குன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. இல்லற வாழ்க்கையில ரொம்ப வெளிய சொல்லவும் முடியாத, மனசுல வச்சுக்கவும் முடியாத என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரொம்ப அழுதேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு லீவ் மிஸ்டான பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனேன். டெய்லியும் கேப்சூலே எங்க வீட்டுக்காரருக்கு குடுத்துட்டு வந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம்! இல்லற வாழ்க்கையில என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. ஆயுர்வேதிக் முலாண்டா அப்படிங்கிறதெல்லாம் பேசுனீங்க. அப்பவே கேட்கணும்னு நெனச்சேன். இதுல இருக்க அந்த மூலிகைகளோட சிறப்புகள் என்ன? அத பத்தி சொல்லுங்க டாக்டர். கரெக்டா கேட்டீங்கம்மா. இந்த ஆயுர்வேதிக் மருந்தான லீவ் முஸ்டாங்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மூலிகைகள் செய்றது. அதுவும் இல்லாம அரிய வகையான மூலிகைகள் அதில செய்றது. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம வரிசைப்படுத்துறது அஸ்வகந்தா, முலாண்டா, கான்பிச், சதாவரி, ஜெய்பால், அகக்ரா, கொக்கரு இது மாரி பல்வேறு சிலாஜித்து இது மாரி பல்வேறு வகையான மூலிகைகள் செய்றது. இதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, சிலாஜித்து இமயமலையுடைய அடிவாரத்தில தான் இது அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இத நம்ம இந்த மருந்துல சேர்க்கிறோம், பயன்படுத்துறோம். இது ஒரு சிறப்பான மருந்தும்மா. நெக்ஸ்ட் காலர் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்போம். ஹலோ. வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? மேம் என் பேர் நிக்கிதா. ஓகே. நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ டாக்டர். டாக்டர் என் ஏஜ் 38. அப்படிங்களா? ஹஸ்பண்டுக்கு வந்து 40 ஆகுது. அவங்களுக்காக தான் கேக் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்காக தான் சார். கண்டிப்பாம்மா. உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இந்த மாரி விஷயத்த நீங்க பேசி அத தீர்த்துக்கலாம் அப்படின்னு முன் வந்திருக்கீங்க. பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய விஷயம். நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த பிரச்சனை லேசா இருக்கும் போல தெரியுது. அப்ப நம்ம லீவ் முஸ்டாங் இந்த கேப்சூல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். டாக்டர் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க. இந்த தாம்பத்திய லைஃப் பார்த்தாலே கொஞ்சம் அப்படிங்களா? பயமாவும், எதனால? ஸோ அந்த தாம்பத்திய லைஃப் நினைச்சாலே ஆ. ஒரு ஒரு நர்வஸாவே இருக்கு டாக்டர். கண்டிப்பா. எத்தன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 27 வயசு ஆகுது அப்படிங்களா? டாக்டர். சரிங்க. இப்பதான் கல்யாணம் ஆக போகுது, பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இப்பயே இந்த வயசுலயே படபடப்பு, இந்த மாரி பயம் இது மாரிலாம் வந்துச்சு அப்படின்னா, பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளோ இருக்கு. அதுக்காக இந்த வயசுலயே இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா, நெறைய பிரச்சனை நீங்க வந்து சந்திக்க வேணும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பயமோ, மன உளைச்சலோ, கவலையோ வேண்டாம். மேரேஜ நல்ல விதமா முடிங்க. அந்த மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி உங்களுக்கு படபடப்பு, பயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்க கவலைப்படாம லீவ் முடிச்சுட்டாங்க. அதனால இந்த லீவ் முடிச்சிட்டாம நீங்க எடுங்க. சரிங்களா? சரிங்க டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர்.